ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் முத்துக்குமரன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ விவசாயிலாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஈல்டு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் அதை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காமிக்க போகிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆர்கானிக் தான். நம்ம இப்போ காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்து அக்ரி அக்வாஜல்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக தான் தயாரிச்சிருக்காங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, தண்ணி இல்லாத இடத்துக்கும் தண்ணியே இல்லை வறண்ட நிலமாகுது அதில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாம் நிறைய விவசாயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணதால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த டெமோவை பார்க்க போகிறோம். அந்த டெமோ வந்து நான் இப்போ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம், இது அக்வா ஜெல்லு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இந்த பவுலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வெறும் பாத்திரம் தான். இதில் வந்து நம்ம இந்த அக்வா ஜெல் கொடுத்தா எவ்வளோ தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அக்வா ஜெல் வந்து இந்த பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுக்கக்கூடிய அளவு பாருங்கள் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் கம்மியான அளவு தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த அளவு தாங்க எடுக்கிறேன். நான் அரை ஸ்பூன் கூட எடுக்கல, இவ்வளோ அளவு தான் எடுத்திருக்கேன். நான் அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். ஓகே, இந்த பவுலில் நான் போட்டேன், அவ்வளோதான். நான் அதை தனியாக வச்சிடுறேன். இப்போ இதில் பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி கொடுக்குறேன், நான் எவ்வளோ அளவு தண்ணி கொடுத்தாலும் பாருங்கள் இந்த இடத்துல சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இது நார்மல் வாட்டருங்க, நார்மலாக கிடைக்கிற வாட்டரு. இப்போ நான் அந்த பவுலில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எவ்வளோ தண்ணி வந்து இது ஸ்டோர் பண்ணுது, இந்த அக்வா ஜெல் வந்து எவ்வளோ தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. இது குறைஞ்சபட்சமே இதே 1/4 லிட்டர் தண்ணி இருக்கும். இதில் பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுறேன் எவ்வளோ தண்ணி ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாதி ஊற்றிருக்கேன். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன்னா சரிங்களா. நான் இது மிக்ஸ் பண்ண எவ்வளோ தண்ணி நான் போட்டது உங்களுக்கு தெரியும். அரை ஸ்பூன் கூட போடல. இந்த அக்வா ஜெல்ன்றதை எவ்வளோ தண்ணி ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ பாருங்கள், இந்த டம்ளரில் இருக்கிறது நான் ஃபுல்லாக ஊற்றுறேன். நான் போட்ட அளவுக்கு 1 லிட்டர் தண்ணி நான் போட்ட அளவு என்ன வேணால் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, அதை பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். இது எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நான் சொல்கிறதுக்காக தான், வீடியோக்காக மட்டும் கிடையாது. இது நீங்கள் ஓனாக வீட்லேயே இருக்கட்டும் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நார்மல் வாட்டரில் நீங்கள் தண்ணியில் கலந்தால் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து இதில் இழுத்து வச்சுக்குது, நம்ம விவசாயத்துக்கு எவ்வளோ பயன்படுது அப்படின்றது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஈஸியாக. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து தண்ணி எவ்வளோ கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருக்கிற தண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன். இது குறைஞ்சபட்சம் 1/4 லிட்டர் வருங்க. இந்த டம்ளரில் இருந்தது, இந்த டம்ளரில் இருந்த 1/4 லிட்டர் நான் கலந்துட்டேன். எல்லாமே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேவா, எல்லாமே இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு. இந்த தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது என்ன நடக்குன்னா, இது நம்ம பயிருக்கு இல்லை எதுனா நம்ம நிலத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த பயிர் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மரம் செடி எதனா வச்சுருக்காங்கன்னா தண்ணி வந்து இழுத்து வச்சுக்கும். தண்ணி இல்லாத இடத்துல நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடியதான் இந்த ப்ராடக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இது வந்து எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது. ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்படியே பாருங்கள், மொத்தம் அப்படியே அந்த அக்வா ஜெல்லுன்றத மொத்த தண்ணியும் நான் கொடுத்த 1/4 லிட்டர் தண்ணியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 1/4 லிட்டர் தண்ணி தான் அங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 1/4 லிட்டர் தண்ணி மட்டும் தானே கிடையாதுங்க, எல்லாமே நீங்கள் இதில் 1 லிட்டர் தண்ணி வரலையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கட்டி ஆயிடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். நீங்கள் மிக்ஸ் பண்ண ட்ரை ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக பாருங்கள், தண்ணியே வராது, அவ்வளோதான். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு. ஓகேவா, இப்போ அந்த மரத்துக்கு செடிக்கு என்ன தண்ணி தேவையோ அது மட்டும் தான் ரிலீஸ் பண்ணும், மீதியை வந்து அப்படியே வச்சுக்கும். சரிங்களா. இப்போ பாருங்கள், இது மட்டும் இல்லை, நான் ஓகேவா, இன்னும் தண்ணி இருக்குது. நான் இன்னும் இருக்கிற தண்ணி நான் மிக்ஸ் பண்ணுறேன். இருக்கிற தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் சரிங்க, மிக்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, நீங்கள் பாருங்கள், நான் இருக்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறேன். அந்த பவுல் ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் போட்டது அளவு உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் போட்ட அளவுக்கும் இப்போ இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நீரை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது கண்டிப்பாக விவசாயம் பயன்படுத்துகிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குது இதை யூஸ் பண்ணும் போது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த அக்வா ஜெல் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அக்வா ஜெல் டெமோவில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு 1/2 லிட்டர் வாட்டருக்கு மேலே நம்ம தண்ணி கொடுத்துருது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது அப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பாருங்கள், ஒரே சொட்டு தண்ணி இல்லைங்க. இப்போ நீங்கள் இதை கீழே கொட்டுறீங்க கூட கொட்ட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரே சொட்டு தண்ணி இல்லை, எல்லாமே வந்து என்ன பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிச்சு. இது எல்லாமே நம்ம போட்ட அளவு வந்து நான் இவ்வளோ தாங்க அளவே போட்டேன். இந்த ஸ்பூன்லேயே பாதி அளவு தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது தெரியும், இந்த பாதி அளவு தான் போட்டேன். இந்த பாதி அளவில் பாருங்கள் எவ்வளோ அளவு தண்ணி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி கொடுத்தா கூட தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இது. சரிங்களா. கண்டிப்பாக இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ன்றது கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.